வணக்கம் மாணவர்களே. 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல இருக்கக்கூடிய பாலிமர் கெமிஸ்ட்ரி லெசனோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக்ஸ்னால் என்ன? பிளாஸ்டிக்ஸ் ஆர் எ மேஜர் கிளாஸ் ஆஃப் கேட்டனேட்டட் ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ், அதாவது சங்கிலி தொடர்களாலான கரிம சேர்மங்கள். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரோம். பிளாஸ்டிக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, வெளியில் கடைக்கெல்லாம் போகும் பொழுது எல்லாமே துணி பையே, அதுக்கப்புறம் ஏதாவது பால் வாங்குறதுக்கு பால் பாத்திரம், அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ பிளாஸ்டிக் வந்தோன்னா அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுச்சு, பிளாஸ்டிக் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ எதனால் எல்லாத்தையும் பிளாஸ்டிக்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்? நமக்கு ஏதாவது பொருளை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஏதாவது பல பில்டிங், ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபுட் சேஃப்டி இது மாதிரி இருக்குது. எல்லா வகைகள்லையுமே நமக்கு என்ன பண்ணுது? பிளாஸ்டிக் உதவியாக இருக்குது. பிளாஸ்டிக் ஹேவ் கம்ப்ளீட்லி ஆக்குபைட் அவர் லைஃப் பிகாஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக். அதனுடைய என்னென்ன குணநலன்களால் நமக்கு பிளாஸ்டிக் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாஸ்டிக் ஹாவ் மெனி பாசிட்டிவ் குவாலிட்டிஸ். அதனுடைய வெயிட் லைட் வெயிட், ஸ்ட்ராங்காக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ஷேப், என்ன ஷேப்பாக இருந்தாலும் நம்ம மோல்டு பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஈவன் யூவி ரெசிஸ்டன்ட். யூவி ரெசிஸ்டன்ட் அல்ட்ராவைலட் ரேஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். எது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு பார்த்தா குடை, அதெல்லாம் அல்ட்ராவைலட் ரேஸில் பாதுகாக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் உங்களுக்கு கிளியராக தெரியும், ஒரு குளுக்கோஸ் பாட்டில், அதாவது சிப்ஸ் ஏற்றுற பாட்டில். இப்போ இதில் என்ன இருக்குது? இது பிளாஸ்டிக்கால் ஆனது. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஒன்று பார்க்க போகிறோம், ஹெல்த் கேர் சம்மந்தமானது. இது என்னது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஜெக்ஷன். இப்போ இந்த இன்ஜெக்ஷன்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா சுடு தண்ணியில் போட்டு சூடுபடுத்தி அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிச்சிட்டு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இதை என்னென்னா ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடாது, இது ஸ்டெர்லைஸ்ட். இது என்னென்னா ஹெல்த் கேர் பர்பஸ்க்கு இது பயன்படுத்தப்படுகிறது. டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பார்க்குறதுக்கு முன்னாடி யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக். இது பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும். இதெல்லாம் ஈஸி டு கேரி, பார்க்குறதுக்கு அழகாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அதிலெல்லாம் நமக்கு பிளாஸ்டிக் கிடைக்கிது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக். தெர்மோ பிளாஸ்டிக், அதாவது இழகும் நெகிழிகள். தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், இறுகும் நெகிழிகள். அந்த பிளாஸ்டிக் நமக்கு சூடுபடுத்தும் பொழுது பிளாஸ்டிக் கவர் அது மாதிரி இருந்ததுன்னா அதை கூட என்ன பண்ணுவோம், நம்ம சூடுபடுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டில் மெல்ட் ஆகும், அதாவது உருகி போயிடும். அது மாதிரி உருகி போகும் பொழுது என்ன ஆகுது, அதை வேறு ஷேப்லேயும் மாற்றலாம். அதான் தெர்மோ பிளாஸ்டிக். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஒரு பெட் பாட்டில், அதில் சுடுதண்ணியை ஊற்றுனா அதனுடைய ஷேப் எப்படி மாறி இலக்கி போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இது என்ன மாதிரி மாறுது, ஷேப் மாறுதா என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சைடில் எல்லாமே என்ன ஆகுது, சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் இதெல்லாம் என்ன டைப் அப்படின்னா தெர்மோ பிளாஸ்டிக், இலகும் பிளாஸ்டிக் வகையை சேர்ந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை மாதிரி கடையில் டீ கப் வாங்கும் பொழுது, பிளாஸ்டிக்கால் வாங்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கும் கறந்து நம்ம உடம்புல செட் ஆகும். அப்போ என்ன ஆகும், நமக்கு நிறைய பாதிப்புகள் எல்லாமே ஏற்படும். கேன்சர் அது மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக், அதாவது இறுகும் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்லாம் ஒரு தடவை மோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி அதை ஹீட் பண்ணி நம்ம ரீமோல்டு பண்ண முடியாது. அதாவது ஹேண்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இந்த டைப்பில் ஆனது. அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா பேக்கிலைட். இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதில் என்ன பண்ணோம், இது கரண்ட்டே பார்ப்போம். இதெல்லாம் என்னென்னா புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். இது எதுக்கு எக்ஸாம்பிள்? தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இந்த ரெசின் கோடு. ரெசின் கோடோட நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா 2. இப்போது அன்சேஃப் பிளாஸ்டிக். ரெசின் கோடு நமக்கு இதில் சரியாக தெரியல, ஆனால் பெரிய வாட்டர் பாட்டில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போ அன்சேஃப் பிளாஸ்டிக் எது பார்ப்போம். பிவிசி ரெசின் கோடு 3, பிஎஸ் ரெசின் கோடு 6, பிசி பார் ஏபிஎஸ் அதாவது ரெசின் கோடு 7. இதெல்லாமே மிகவும் ஆபத்தான ஹார்ம்ஃபுல் பிளாஸ்டிக்ஸ்.
வந்து ஹார்ம்ஃபுல் இல்லை, சிலதெல்லாம் ஹார்ம்ஃபுல். எப்படி அப்படின்னு சொன்னால் இதில் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த், சாஃப்ட்னஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். தேர் ஆர் சம் கெமிக்கல்ஸ் தட் ஆர் யூஸ்டு இன் தி பிளாஸ்டிக்ஸ் தட் ஆர் டேஞ்சரஸ் ஃபார் அவர் ஹெல்த், அனிமல்ஸ் அண்ட் என்வாரன்மெண்ட். ஆட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிவினைல் குளோரைட், தட் இஸ் PVC resin code number 3 has heavy metal such as cadmium, lead are toxic chemical which are harmful to our health. Impacts of plastic. Plastic உடைய பாதிப்புகள் என்ன? Plastics are cheap, light weight, strong and durable and have contributed to a range of advances and benefits to our modern life. ரொம்ப விலை கம்மி, அதாவது நம்ம வாங்கக்கூடிய சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த பாத்திரம், அலுமினிய பாத்திரம், எல்லா பாத்திரத்தை விட, கண்ணாடியை விட இது என்னது ரொம்ப சீப், லைட் வெயிட்டாக இருக்கும், எல்லா இடத்துலையுமே எடுத்துகிட்டு போகலாம், எந்த பாதிப்புமே ஏற்பட. அதனால நம்ம என்ன ஆகுது, இந்த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னா மாடு வந்து என்ன இருக்குது, அந்த குப்பைகளுக்கு நடுவில் இருக்குது. அது என்ன பண்ணுது, we have seen garbage dump with different plastics. கார்பேஜ் வந்து நம்ம குப்பைகளையெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது நம்ம ஏதாவது ஹோட்டலை கிராஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த ஸ்மெல்லு அதிகமாக, ஸ்மெல் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய உணவை வந்து அப்படியே வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டி அப்படியே தூக்கி போடுறோம். இந்த கால்நடைகள் அதை கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது, கால்நடைகள் அதில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்றதுக்காக அந்த பிளாஸ்டிக் கவரோடு விழுங்கிறது. அப்போ விழுங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய வயிற்றில் போய் சேர்ந்துருது. அப்போ என்ன, இது வந்து என்னென்னா அந்த விலங்குகள் தெரிஞ்சு சாப்பிட்றதுக்காக பை ஆக்சிடெண்ட் ஃபுட்டு சாப்பிடணுன்ற ஒரு இன்ட்யூஷனில் அது வந்து பிளாஸ்டிக்கையும் உட்கொள்கிறது. இது வந்து சுற்றுச்சூழலுக்கு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுகிறது. இப்போ நம்ம வந்து லாட் ஆஃப் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறோம். அது என்ன ஆகுது அப்படின்னா அது குப்பையாக என்வாரன்மெண்ட்டில் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அடுத்தது கிளாக்கிங் ட்ரெயின்ஸ், அதாவது ட்ரைனேஜ், நீர் செல்லக்கூடிய பாதைகளை வந்து அடைச்சிக்குது. ஸ்டாண்டிங் வாட்டர், அதில் வந்து தேங்கி நிற்கக்கூடிய நீர்களில் வந்து கொசு, அதுக்கு அடுத்தது கொசு நிறையா உற்பத்தி ஆகிறதுனால மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா அது மாதிரி நிறையா நோய் வந்து பரவுகிறது. A lot of plastic waste we use such as plastic bags, bottles, straw. எஸ்பெஷலி ஸ்ட்ராஸ் பார்க்கும்போது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அதை வந்து என்ன பண்ண முடியாது, திருப்பி ரீசைக்கிள் பண்ண முடியாது. இதெல்லாம் எங்கே போய் சேருது, கடைசியில் ஓஷனில் போய் சேருது. அப்போ பிளாஸ்டிக்ஸ் இந்த ஓஷன் ஆர் எக்ஸ்போஸ் டு சன்லைட், வாட்டர் அண்ட் த ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் அதிலெல்லாம் போகும்போது என்ன ஆகுது, அது சின்ன சின்ன பீசஸ், டைனி பீசஸ் ஆகி அதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்காக உருவாகிறது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னா டூத் பேஸ்ட், ஃபேஸ் வாஷ், பாடி ஸ்க்ரப், அதாவது உடம்பை தேய்க்கக்கூடியது, இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் கடைசியில் எங்கே போய் சேருது அப்படின்னா எண்ட் அப் இன் த சாயில், ரிவர், லேக்ஸ் அண்ட் ஓஷன். இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய மைக்ரோ பீட்ஸை வந்து அதில் வாழக்கூடிய நீர்வாழ் விலங்குகள் உட்கொள்கின்றன. உட்கொள்ளும் பொழுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பறவைகள் பாருங்கள், இந்த பறவைகளுடைய உடம்புலையும் போய் வந்து என்ன ஆகுது, அந்த மைக்ரோபீட்ஸ் வந்து போய் செட் ஆயிடுது. செட் ஆனதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு டைப் பிளாஸ்டிக், அதாவது தெர்மோ பிளாஸ்டிக். அதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். அப்போது சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க, பாலிலாக்டிக் ஆசிட், PLA அப்படின்ற ஆசிட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆசிட் எ சப்ஸ்டியூட் ஃபார் சம் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்கு பதிலாக அது வந்து நமக்கு யூஸ் ஆச்சு. அந்த பாலிலாக்டிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பயோ ஆக்டிக் தெர்மோபிளாஸ்டிக். இது என்ன பண்ணுது, இதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி பிளாஸ்டிக் வந்து மற்ற மெட்டலுக்கு சப்ஸ்டியூட்டாக இருந்ததோ அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்கு சப்ஸ்டியூட்டாக இந்த PLA யூஸ் ஆகுது. டீ பேக்ஸுக்கு, அதுக்கு அடுத்து PLA ஃபுட் கண்டெய்னர்ஸ்க்கெலாம் வந்து இது யூஸ் ஆகுது. வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசிங் பிளாஸ்டிக்கை எப்படி நம்ம ஆர்கானிக் வேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீல் ஆஃப் வெஜிடபிள்ஸோட தோல், அழுகி போன வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் மீதமான உணவுகள், அது எல்லாமே என்ன ஆகுது, பாக்டீரியாவால் சிதைக்கப்பட்டு
நியூட்ரியன்ஸாக வந்து நமக்கு கிடைக்கிது. எ மெட்டீரியல் தட் கம்போஸ்ட் த்ரூ natural process and by the action of bacteria is called biodegradable. அதாவது நம்மளால் மக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா மக்கக்கூடியது ஆகுது, பாக்டீரியாவால் மட்கப்பட்டு நமக்கு திருப்பி. அதுக்கடுத்தது டிகம்போஸ் பை நேச்சுரல் ப்ராசஸ் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ஆர் தேர்ஃபோர் நாட் பயோடிகிரேடபிள். பிளாஸ்டிக் வந்து எதனால் மட்காது அப்படின்னா நேச்சுரல் ப்ராசஸில், அப்புறம் அந்த ஆக்ஷன் ஆஃப் பாக்டீரியாவால் அது வந்து என்ன ஆகாது, மக்காது, மக்கும் தன்மை கிடையாது. It is important for us to separate our biodegradable and non-biodegradable. அதாவது மக்கும் தன்மை உடையது, மக்காத தன்மை உடையது. இப்போ நம்ம let us learn about what happens with the plastic waste. Plastic waste எல்லாமே என்ன பண்ணுறோம், ரீசைக்கிள் பண்ணுறாங்க, இல்லைன்னா பூமியில் போட்டு புதைக்கிறாங்க, இல்லை எரிக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறாங்க. இப்படி தான் அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும். இப்போ ஒன் வே டு லுக் அட் த பிளாஸ்டிக் டிஸ்போசல் இந்த 5R பிரின்சிபல். 5th ஸ்டாண்டர்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 5R பிரின்சிபலுக்கு பதிலாக 3R பிரின்சிபல் இருக்குது. ரீயூஸ், ரீசைக்கிள், ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவர். இது 5R பிரின்சிபல் இந்த 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இப்போ ஒரு R எதை குறிக்கிது அப்படின்றத நம்ம பார்ப்போம். refuse, avoid. The best thing to do, avoid plastic product. இப்போ ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறியக்கூடிய இது மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா துணியாலான பேகை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். சே எஸ் டு கிளாத் பேக்ஸ். துணி பைக்கு எஸ் அப்படின்ட்டு, பிளாஸ்டிக் பேக்குக்கு நோ அப்படின்னு சொல்லுவோம். ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வி யூஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். இப்போ பிளாஸ்டிக்கான இந்த ஸ்பூன் இது மாதிரி நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், சில்வர் ஸ்பூன் அது மாதிரி பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக்காலான வாட்டர் பாட்டில் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இது மாதிரி சில்வரால் ஆன வாட்டர் பாட்டிலை நம்ம வந்து என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். ரீயூஸ். இட் இஸ் பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் கேன் பி யூஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு தடவை நல்லா இருக்க கண்டிஷன் வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் பேக்கை யூஸ் பண்ணலாம். நமக்கு அந்த பிளாஸ்டிக் ஏதாவது பிடிக்கலை அப்படின்னா அது நல்ல கண்டிஷனில் இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீசைக்கிள். இட் இஸ் பெட்டர் டு ரீசைக்கிள் பிளாஸ்டிக் வேஸ்ட். திருப்பி ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப நல்லது. செப்பரேட்டிங் பிளாஸ்டிக் வேஸ்ட் அண்ட் மேக்கிங் ஷுர் இட் இஸ் கெட் ரீசைக்கிள் இஸ் குட் ஆஸ் இட் டர்ன்ஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இன்டு சம்திங் நியூ. அதாவது பழைய வேஸ்ட் ஆகக்கூடிய பிளாஸ்டிக் பொருளை நம்ம வந்து நல்லபடியாக ஒரு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி செஞ்சுருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இங்க் பாட்டில். இங்க் பாட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க் பாட்டில் தான் இது. இந்த இங்க் பாட்டில் என்ன பண்ணியிருக்கலாம், இது மாதிரி ஒரு சும்மா டெக்கரேட்டிவ் பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி ஒரு நல்ல பொருள் ஒன்று செஞ்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது பைனாப்பிள் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கோம். இது வந்து ஆக்சுவலாக இது என்னது, எக்ஸாம்பிள் ஃபார் ரீயூஸ். ரீகவர், கம்போஸ்ட் அண்ட் இன்சர்னேட். அதாவது சாலிட் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ரிசோர்ஸ் சச் அஸ் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கம்போஸ்ட் தோ தெர்மல் அண்ட் பயாலஜிக்கல் மீன்ஸ். சாலிட் வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணலாம், நம்ம தெர்மல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பர்னிங் பிளாஸ்டிக் இன் எ லார்ஜ் ஃபர்னேஸ் ஆர் இன் எ ஓப்பன் இஸ் பேட் ஃபார் என்வாரன்மெண்ட். பிளாஸ்டிக்கை வந்து எரிப்பது வந்து என்வாரன்மெண்ட்டுக்கு மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆஃபன் ends up in landfills that are huge holes where waste is buried to keep it separate from the environment. பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டெல்லாம் ஒரு இடத்துல குழி நோண்டி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, புதைச்சி வைக்கிறது. இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் ஆகுது. ஆனால் அது இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டம், நிலத்தோடைய தன்மை இது எல்லாமே வந்து மிகவும் கெட்டு போயிடும். Biodegradable plastic. The concept of biodegradable plastic or bioplastic are first introduced in the year 1980s. அதான் மட்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து 1980களில் உருவாக்கினாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த பேகு அதுக்கு அடுத்தது சாப்பாடு அடைக்கக்கூடிய பாத்திரம் அது மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறது. ஆனால் அது வந்து பூமியில் மக்குச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும் அப்படின்னா உரமாக போய் சேரக்கூடிய தன்மையில் அதை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கார்ன், அதாவது சோள மாவு, கரும்பு, அதுக்கு அடுத்தது வந்து
இனிப்பான கிழங்குகளுடைய வகைகள்லேருந்து அதை உருவாக்கி சூடுபடுத்தி நமக்கு அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை உருவாக்குறாங்க.